இப்போ அடுத்தது கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட் வரைக்கும் கண்டுபிடிக்கிறது அதே ஸ்டெப்பு தான். இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ்க்கு பதிலாக டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ இதில் பாருங்கள், ஆவரேஜ் ப்ராஃபிட் அவனே கொடுத்துட்டான். நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வேணும், அதுக்கு அசட் மைனஸ் லயபிலிட்டி. அசட் மட்டும் கொடுத்துருக்கான் அப்படின்னா லயபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். இல்லை நெட் அசட்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா அசட் மைனஸ் லயபிலிட்டி இஸ் நெட் அசட். அது வந்து 14,50,000 கொடுத்துட்டு ரீவேல்யூட் வந்து 15 lakh. அப்போ 15 lakh இன்ட்டு நார்மல் ரிட்டர்ன் போட்டால் நார்மல் ப்ராஃபிட். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டால் குட்வில் கிடைக்குது. 10%ல் அப்போ 10/100 0.1. ஸோ மைனஸ் பண்ணால் டிவைட் பண்ணால் குட்வில் வில் பி 8,54,500. இப்போ இந்த சம்லி அதே தான் என்ன கொடுத்துருக்கான், ஆவரேஜ் ப்ராஃபிட் 75,000. ஆனால் அமர்நாத் வந்து கடையை லேண்ட்லார்டுக்கு விற்றுறான். லேண்ட்லார்டுக்கு விற்றுட்டா அவர் எதுக்கு ரெண்ட் பே பண்ணால், அவர் கடை தானே. அப்போ ரெண்ட்டும் சேர்த்து தான் நமக்கு லாபம். அப்போ அடுத்த வருஷத்துலேருந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் 77,500. நார்மல் ப்ராஃபிட் அவனே நெட் அசெட் அதாவது கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுத்துட்டான், இன்டூ ரிட்டர்ன் போட்டால் கிடைக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% which is 0.15. ஸோ குட்வில் வில் பி 2,66,667. இதை இப்போ பெரிய சம்மாக கொடுத்தா எப்படி போடுறது? ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் 5 வருஷம் ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறேன். ரெமுனரேஷன் இருக்குது, நான் சொன்ன மைனஸ் பண்ணணும். 1000 ரூபா ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 12,000. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எல்லா அசட்டையும் எடுத்துக்கிறேன். அதில் பில்டிங், ஃபர்னிச்சர், மோட்டார் வெஹிக்கிள் மட்டும் ரிவைஸ்டு கீழே கொடுத்துருக்கான். ஸ்டாக் டெட்டாஸ் கேஷ்க்கு மேலேருந்து பேலன்ஸ் ஷீட்லேருந்து எடுத்துப்பேன். என்னென்ன லயபிலிட்டி இருக்குது, ட்ரேட் கிரெடிட்டாஸ், இன்கம் டேக்ஸ் பேபிள் மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும் இல்லையா? 1998 ப்ராஃபிட் எவ்வளோ? 1,04,240. அதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ அதில் அப்படியே பாதி எடுத்து மைனஸ் பண்ணால் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடச்சிரும். ரிட்டர்ன் வந்து சம்மில் 12% கொடுத்துருக்கான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நார்மல் ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரிட்டர்ன் 12% 0.12. ஸோ குட்வில் வில் பி 5,41,583. அடுத்த மெத்தட் வந்து ஆனுட்டி மெத்தட் which is also very simple. சூப்பர் ப்ராஃபிட் வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இன்டூ ஆனுட்டி ஃபேக்டர். இப்போ இங்கே கூட 3 வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான், ஆனால் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 91க்கு பிரச்சனை இல்லை, 92ல் ஒரு அப்நார்மல் லாஸ் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ஆர் லாஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணால் 1,32,000. 93ல் நான் ரெக்கரிங் இன்கம் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ இதுதான் வந்து அப்டேட்டட் ப்ராஃபிட். ஸோ 1,40,000, 1,32,000, 1,48,000. ஆவரேஜ் ப்ராஃபிட் வில் பி 1,40,000. நார்மல் ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு நார்மல் ரிட்டர்ன் கொடுத்துட்டான், மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ இங்கே ஆனுட்டி ஃபேக்டர் 2.4868 இருக்கா, மல்டிப்ளை பண்ணால் குட்வில் கிடைக்கும். இதுதான் ஆனுட்டி மெத்தட். லாஸ்ட் மெத்தட் வந்து கேபிட்டலைசேஷன் மெத்தட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு குட்வில் ஃபார்முலா என்னென்னா கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் மைனஸ் நெட் அசெட். கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ எங்கள் ஆவரேஜ் ப்ராஃபிட் அவனே கொடுத்துட்டான் 1,20,000. ரிட்டர்ன் வந்து 10%, which means divided by 0.1. So capitalized value of the business will be 12 lakh. Net asset எப்படி கண்டுபிடிக்கணும்னா asset minus liability. அசட் அண்ட் லயபிலிட்டி அவனே கொடுத்துருக்கான், ஸோ மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெட் அசெட் கிடச்சிரும். இப்போ குட்வில் வந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 2,40,000. இப்போ இதே பெரிய சம்மாக கொடுத்தா எப்படி போடுவீங்க அப்படின்னா 5 வருஷம் ப்ராஃபிட் இருக்குது, ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். இப்போ என்ன சொல்கிறான், நம்ம டேக்ஸ் கட்டுறோன்னு இருக்கான் ப்ராஃபிட்லேருந்து, அப்போ டேக்ஸை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். இப்போ இதை வச்சு டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% which is 0.1 பண்ணால் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் கிடச்சிரும். அசட் மைனஸ் லைபிலிட்டி பண்ணால் தான் நெட் அசெட் கிடைக்கும் இல்லையா? அசட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, குட்வில்லை விட்டுருங்க, குட்வில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக்கு, புக் டெப்ஸு, அதை ஆட் பண்ணால் டோட்டல் அசெட். அதுலேருந்து லயபிலிட்டி என்னென்ன இருக்குது, பேங்க் ஓவர் டிராஃப்ட், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். மைனஸ் பண்ணால் நெட் அசெட் கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் குட்வில். அடுத்த சம்மும் இதே மாதிரி தான், சிம்பிள். ஆவரேஜ் ப்ராஃபிட் அவனே டைரெக்டாக கொடுத்துட்டான், அதில் வந்து டேக்ஸை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். அதோட டிவைடட் பை ரிட்டர்ன் போட்டால் கேபிட்டலைஸ் வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் கிடைக்குது. இப்போ இதே மாதிரி இங்கேயும் அசெட் மைனஸ் லயபிலிட்டி பண்ணி நெட் அசெட் கண்டுபிடிக்கணும். குட்வில் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஸோ குட்வில் எடுக்காதீங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எடுக்கக்கூடாதுன்னா அது அசெட் கிடையாது. எக்ஸ்பென்ஸ் இஸ் நாட் அன் அசெட். இப்போ அது எல்லாமே புக் வேல்யூ தான், கீழே எதுவும் ரிவைஸ் வேல்யூ கொடுக்குறேன். டோட்டல் போட்டுக்கிறேன். லயபிலிட்டி என்னென்ன இருக்குது, கிரெடிட்டார்ஸ் அண்ட் டேக்ஸ்.
மைனஸ் பண்ணிக்கிட்டா நெட் அசெட் கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் குட்வில் வில் பி 4,42,500. புரியுதாம்மா?